நாடு வளமான தேசம் என்கின்ற குறிப்புகளுக்கு அமைவாக எங்கள் எமது முன்பள்ளி சிறார்களிடத்திலே ஒரு நல்ல சிந்தனையை கட்டியெழுப்பும் நோக்கத்தோடு இந்த பிளாஸ்டிக் பொருட்களுடைய பாவனை அதனால் நாங்கள் எங்களிடத்திலே எங்களது சமூகத்திலும் வாய் பேச முடியாத பிராணிகளிடத்திலும் ஏற்படுகின்ற பாதிப்பு தொடர்பான விழிப்புணர்வினை நாங்கள் இங்கே முன்வைப்பதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் இந்த நிகழ்வு தொடர்பாக ஒரு சில விடயங்களை முன்பள்ளி ஆசிரியர்களே, சிறார்களே, உதவி கல்வி பணிப்பாளரே பேக்கை நாங்கள் கொண்டு போகிறோம். அந்த நேரம் ஃபன் பேக்கில் தான் நாங்கள் போயிருப்போம். ஆனால் நாங்கள் கால ஓட்டத்திலே நாங்கள் அதிலிருந்து மாறி அதிலிருந்து விடுபட்டு இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நாள் எப்படி இருக்கும் என்று நான் எதிர்பார்த்து வரவில்லை. ஆனால் பெற்றோர்கள் இங்கே பிரதேச செயலகத்தில் இருந்து வந்திருக்கின்றவர்கள் இவருடைய பிரசன்னத்தை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாயிருக்கின்றது. அதே வேளையிலே அவர்கள் தருகின்ற செய்தியும் எங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு இது உதவியாக இருக்கின்றது. இந்த உலக சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு அவருடைய முதல் நிகழ்வாக முதல் நாளிலேயே இங்கு வந்ததற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதே போல இந்த பிளாஸ்டிக் பாவனையை குறைப்பது என்று நாங்கள் சில நாடுகளுக்கு போனால் எந்த ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எங்களுக்கு கிடைக்காது. காசு கொடுத்து பேப்பர் பேக்கில் தான் அவர்கள் தருவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் கடினமான சட்டத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலும் இதனால் வருகின்ற பாதிப்பை எங்களுக்கு முன்னால் உரையாற்றியவர் எங்களுக்கு அழகாக சொன்னார். அவை சிறு வயதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிளாஸ்டிக் பாவனையை நாங்கள் குறைத்து நாங்கள் நஞ்சை உண்ணக்கூடாது. இதனால் தான் பல விதமான வருத்தங்களும் நாங்கள் சுயீனமுற்று இளம் வயதிலேயே இன்று இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இந்த நல்ல நாளை சிறப்பித்த பிரதேச செயலத்தில் இருந்து வந்திருக்கின்றவர்களுக்கும் உதவி கல்வி பணிப்பாளர் முன்பள்ளி அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை கூறுவதோடு அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரையையும் நாங்கள் செயல்படுத்த முயற்சி எடுப்போம். எங்களுடைய வருங்கால சந்ததியை காப்போம். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று உண்மையில் நல்லொரு விடயத்தை நல்லொரு இடத்தில் தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பிரதேச செயலர் திட்டமிடல் குழுவினருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சந்தை நடைபெறுகின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு சத்தம் போட்டு கேட்கும், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொண்டிருப்பாங்க. அதே போல நான் சந்தையை சுத்தி பார்க்கின்ற பொழுது இங்க ஒரு அரௌண்ட் சிங் கட்டுது. உடனே சொன்னாங்க அவங்க ஒரு நிகழ்வு ஒன்றுங்க செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு உயிரோட்டமான சந்தை காட்சியை இங்கே காண முடிந்தது. பிள்ளைகளும் கலகலப்பா இருக்கின்றார்கள். எங்களுடைய சகோதர மொழி அந்த சந்தைகளை பார்க்கின்ற பொழுதும் அங்கங்கே அந்த குரங்குகள் அங்கே பாய்ந்து கொண்டிருக்கும், சில மிருகங்கள் இருக்கும். அதே போலதான் இதை பார்க்கிற நேரம் எனக்கு சில இடங்கள்ல அந்த குரங்குகள் காட்சிப்படுத்தப்பட்ட படங்கள், மிருகங்களோட படங்கள், அந்த ஒரு மார்க்கெட், ஒரு பெரிய மார்க்கெட்டை பார்க்கிற மாதிரியே இருந்தது. இந்த பிள்ளைகள் அவ்வளவு சந்தோஷமாக இந்த செயற்பாட்டில் இன்று இணைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நான் இதை மிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு கொஞ்சத்துக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் டியூட்டில இருந்து நான் ஓடி வந்தேன். கொஞ்சம் தாமதமாகி வந்ததுக்கு அனைவருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு அழைத்த நேரத்துக்கு எனக்கு பெற முடியவில்லை. உண்மையில் இந்த பிளாஸ்டிக் பாவனை இவர்கள் எந்த இடத்தில் போய் இவர்களுக்கு சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் முன்பள்ளிகள் நிச்சயமாக சக்சஸ் ஆகும். அவங்களுக்கு அந்த விடயம் சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அடுத்த நாள் மாற்றம் செய்கின்ற ஒரு இடமே முன்வழியாக காணப்படுகின்றது. இன்று நாங்கள் ஒரு குழுமத்தில் ஒரு விடயத்தை போட்டால் நாளைக்கு அந்த ஆசிரியர்கள் அவ்வளவு பெருமாவாரி அந்த பிள்ளைகளை மாற்றம் செய்து விடுவார்கள். இந்த தண்ணி போது நீங்க பாவிக்காதீங்கன்னு சொல்லி பிளாஸ்டிக் போட்டு கொண்டு வர வேணாம் சொல்லி நாங்க போட்டோம்னு சொன்னா அடுத்த நாள் அவ்வளவு நாளுமே சில்வர் பாட்டில் இருக்கு.
அதே போல சில்வர் பிளேட்டுகள் இருக்கும். அந்த மாற்றம் செய்கின்ற ஒரு இடம் அந்த முன்வழியாகத்தான் காணப்படுகிறது. ஏன்னு சொன்னா அந்த குழந்தைகள் வீட்டில் அடம்பிடிப்பாங்க, டீச்சர் இதை கொண்டு வர வேணாம் என்று சொல்லி சொன்னவங்கன்னு சொல்லி வீட்டில் அடம்பிடிப்பாங்க. எப்படியோ பெற்றோர்கள் அதை கொடுத்துதான் ஆக வேண்டும் பிள்ளைகளுக்கு. இந்த வயது ஆசிரியர்களுடைய முற்றுமுழுதான கருத்துக்களை கேட்கின்ற வயது. 3 தொடக்கம் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் டீச்சர் சொல்லுகின்ற அனைத்து விடயங்களையுமே அவர்கள் கேட்டு செவிமடுத்து செயற்படக்கூடிய ஒரு வயதில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு உண்மையாக இந்த விடயம் சிறப்பாக சென்றடைந்து இந்த முன்பள்ளி இப்ப 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு இருக்கிறதாலையும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதாலையும் இந்த விடயம் இவங்களுக்கு நிச்சயமாக 100 குடும்பங்கள் 100 பிள்ளைகள் சொல்லி நாங்க பார்க்கின்ற பொழுது 100 குடும்பங்கள் அது சமூகத்தில் இன்னொரு 100 குடும்பங்களுக்கு சென்றடைந்து இவர்களுக்கு இன்றைய இந்த சுற்றாடல் தினத்தில் இந்த நிகழ்வு மிகவும் வெற்றிகரமாக அமையும் என நான் நினைக்கிறேன். அமைய வேண்டும். ஆசிரியர்கள் இதற்கான மாற்று வழியை கையாண்டு இந்த குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என கேட்டு என்னையும் இந்த இடத்தில் அழைப்பதின் சிறப்பு சந்தையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. அத்துடன் பிரதேச செயலகத்திலிருந்து வருகை தந்துள்ள அதிகாரிகள், உதவி பிரதேச செயலாளர், எமது பங்கு தந்தை மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. குறுகிய இடைவெளியில் நாங்கள் அறிவித்தாலும் மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு பெற்றோரையும் போய் எவ்வாறு அது சென்றடைய வேண்டுமோ அந்த வழியில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த நல்ல காலநிலை, நல்ல சூழல், நல்ல பெற்றோர், நல்ல பெரியோரின் வழிமுறைகள் எங்கள் குழந்தைகளை வளர்த்து செல்வதற்கு உந்துதலாக இருக்கின்றது. இங்கே எனக்கு முன்னாக ஒரு பெற்றோர் தான் உங்களுக்கு சொன்னார்கள். நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது பிளாஸ்டிக் உணவு பொதிகள், பிளாஸ்டிக்ல உங்களோட பிள்ளைகளுக்கு நீர் ஆகாரம் கொண்டு வர வேண்டாம். அது நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்தியுள்ளோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் வரும் காலங்களிலே நாங்கள் அதனை தடை செய்து பிள்ளைகளின் நோய் எதிர்ப்புக்குரிய அந்த முன் செயற்பாடுகள், மேடம் சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக்கால இப்போ நிறைய நோய்களை நாங்களாக பெற்றுக் கொள்கின்றோம். எனவே உண்மையில நாய் மாடுகள் நாங்கள் பார்க்கிறோம், அது சப்பி சாப்பிடுறது. உண்மையில இதெல்லாம் நாங்கள் எங்களூடாக தான் அது வெளியே போகிறது. ஆகவே இந்த நிலையை நாங்கள் மாற்றுவோம், நல்ல ஒரு எதிர்காலத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்ற உறுதியோடு நரசேனம்மா